அனைவருக்கும் வணக்கம். இதுல வந்து பாத்தீங்கன்னா, உங்களுக்கு ஸ்லீவு, அந்த ஆர்ம் ஹோல் இது சம்பந்தப்பட்ட அனைத்து சந்தேகமும் பாத்தீங்கன்னா, இந்த வீடியோல இதுல ரொம்ப தெளிவா விளக்கியிருப்பாங்க. அத நீங்க போன வீடியோலயும் எல்லாம் பார்த்திருப்பீங்க. அதுலயே நெறைய விஷயங்கள் தெரிஞ்சிருக்கும்னு நெனைக்கிறேன். அது இல்லாம உங்களுக்கு மார்க்கிங், கட்டிங் இதுல பண்ணும்போதும் நெறைய விஷயங்கள் சொல்லிக் குடுத்திருப்பாங்க. ஒரு ஆர்ம் ஹோல்லயும், ஒரு ஸ்லீவ்லயுமே இவ்வளோ விஷயங்கள் இருக்குதா அப்படின்னு நீங்க பிரமிக்கிற அளவுக்கு தான் அவங்க சொல்லிக் குடுக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயமும் இருக்கும். அதே மாரி ஒரே விஷயத்த திரும்ப திரும்ப அவங்க சொல்ற மாரி இருக்காது. ஒவ்வொன்னும் வித்தியாசமா தெரியும். அது ஒ ஒரு இடத்துல ஒரு விஷயத்த வேற மாரி சொல்லியிருப்பாங்க. இன்னொரு இடத்துல வேற மாரி சொல்லியிருப்பாங்கன்னு ஃபீல் பண்ண வேண்டாம். அந்த இடத்துல எதனால அது வேற மாரி வேறுபடுத்தி அத பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. இந்த விஷயத்த ஏன் வேறுபடுத்தி சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறத நீங்க கொஞ்சம் கவனமா பார்த்தீங்கன்னா தான் புரியும். ஏன்னா, அதுல வந்து ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா, ஷோல்டரோ அல்லது கழுத்தோ இல்லன்னா இடுப்பினுடைய சுற்றளவுல ஏற்படக்கூடிய லூசு மத்தது இதனால அந்த ஆம்காலுக்கு இத பண்ணுங்க அப்படிங்கிற விஷயத்த அதுல சொல்லியிருப்பாங்க. அடுத்ததுக்கு அதே மாரி தான். ஒரு ஃபால்ட் ஏற்பட்டதுக்கு அப்புறமா அந்த ஷோல்டருக்கு எப்படி மாத்தணும் அப்படிங்கிறதையும் இந்த ஆம்ஹோல் விஷயத்திலயும் அத சொல்லியிருப்பாங்க. அதனால நீங்க ஒவ்வொரு விஷயத்துல அத அத மாத்தி சொல்லியிருக்காங்க. இது இப்படி சொல்லியிருக்கீங்கன்னு பார்க்காதீங்க. அதுக்கு ஏன் அப்படி சொல்லியிருக்காங்க? இதுக்கு ஏன் இப்படி சொல்லியிருக்காங்கங்கிறத வீடியோல நீங்க கொஞ்சம் கவனமா பார்த்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு தெளிவா புரியும். அதுக்கப்புறமா அது புரியல அப்படிங்கிற பட்சத்துல நீங்க கமெண்ட் பாக்ஸ்ல போடுங்க. அதனுடைய விளக்கத்த இன்னும் தெளிவா உங்களுக்கு புரியிற மாரி படம் போட்டு காமிக்கலாம். அப்படி இல்லைன்னா, ஒரு துணியில வச்சு கட் பண்ணியே அவங்கள வந்து வீடியோ போட சொல்லி, ஒரு தனியா அதுக்குன்னு ஒரு வீடியோ போட்டு உங்களுக்கு புரிய வைக்கிறதுக்கு நாங்க முயற்சி பண்றோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஆனா ஸ்லீவ்ல எந்த சேஞ்சஸுமே கிடையாது. இந்த ஆர்ம் ஹோல் தான் நமக்கு கரெக்ட் பண்ணணும். இதுல வந்து நீங்க என்ன பண்றீங்கன்னா, இத வந்து மேல இருக்க இந்த ஹாஃப் ஃபோல்ட் பண்ணிட்டு, கீழ இருக்க இந்த செஸ்ட் ரவுண்ட ஃபோல்ட் பண்ணிட்டு, இங்க இருந்து இங்க இப்படி வச்சு பாத்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு வந்து ஸ்லீவ் வந்து இதுல கரெக்டா இதாகணும். நீங்க வந்து இதுல பேக் பாத்தீங்கன்னா போதும். ஏன்னா ஃப்ரண்ட்ல வந்து இதுலயும் நம்ம டீப் கொடுத்துருக்கோம். அது ஈவனா போயிடும். நீங்க செக் பண்ணும்போது இந்த நாச்சோட ஒரு ஃபோல்டும் இந்த ஸ்டிச்சிங் அலவன்ஸையும் எடுத்துட்டு இதுல நீங்க இதை இங்க எட்ஜில் வச்சுட்டு இங்க இப்படி வச்சு பாத்தீங்க அப்படின்னா இது கரெக்டா வரணும். சரிங்களா? அப்பதான் நீங்க தைக்கும் போதும் இந்த ரெண்டு அளவும் கரெக்டா வரும். அதுக்கப்புறம் இங்க வர்ற அளவும் நம்ம கரெக்டா கொடுக்கணும், ஈவனா கொடுக்கணும். அப்பதான் உங்களுக்கு இது வந்து நீங்க ஸ்ட்ரைட்டாவே வெட்டிக்கோங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஏன்னா இங்க இதெல்லாம் இப்படி கிராஸ் பண்ணீங்கன்னா இழுத்துக்கும். அதனால ஒன்றும் பிரச்சனை இல்லை. இது நீங்க எப்பவும் போல இது இது இப்படி ஸ்ட்ரைட்டா வருது அப்படின்னா இதையும் இப்படி ஸ்ட்ரைட்டாவே வெட்டிக்கோங்க. ஆனா இங்க நீங்க கொடுக்குற இந்த அளவு மட்டும் ஒரு 1/2 இன்ச்சோ 3/4 இன்ச்சுக்கோ ஈவனா வரணும். அதுக்கப்புறம் ரெண்டை நீங்க செப்பரேட் பண்ணுங்க. இங்க இருந்து அவுட்டர்ல வெட்டுற மாதிரி வெட்டாதீங்க. அதெல்லாம் ஜென்ஸ் ஷர்ட்டுக்கெல்லாம் பாத்தீங்கன்னா பேக் தனியா வரும், ஃப்ரண்ட் தனியா போகும். அந்த மாதிரி வந்து பிளவுஸுக்கு வெட்ட முடியாது. பிளவுஸ் வந்து டைட்டா போடுறது, அதனால அதுக்கு சின்ன சின்ன கிளாத் எந்த ஒரு 1/4 இன்ச்சு நீங்க குறைச்சாலும் அது ஃபிட்டிங்கா தான் இருக்கும். அதாவது தேவையான இடத்துல. சப்போஸ் நீங்க இந்த இடத்துல எல்லாம் நீங்க வந்து ரொம்ப லூஸ் கொடுத்துட்டீங்க அப்படின்னா பின்னாடி பாத்தீங்கன்னா ஒரு மடிப்பு மாதிரி வரும். அதனாலதான் ஸ்லீவை பொறுத்த வரைக்கும் அந்த ஆர்ம் ஹோல் ரவுண்ட் எவ்வளவு வருதோ அதே அளவுக்கு தான் ஸ்லீவ் கட் பண்ணி நம்ம ஃபிட் பண்ணணும். இந்த உள்ள கொடுக்குற கிளாத் எல்லாம் 1/2 இன்ச்சு கொடுக்கறதே வந்து நான் ரொம்ப அதிகம்னு சொல்லுவேன். ஏன்னா இது போய் உள்ள சுருண்டுக்கும் போது உங்களுக்கு கை கூட சுருக்கம் வரும். நீங்க மேல கொடுக்குற கிளாத் வந்து ஓரளவுக்கு திக்கா இருக்கு அந்த மாதிரி கொடுத்துட்டீங்க அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்னா இந்த இடம் இப்படி சுருண்டுக்கும் போது இந்த இடத்துலயும் உங்களுக்கு சுருக்கம் வந்து உள்ள இருக்க சுருக்கம் வந்து மேல இருக்கிற துணியை கூட அஃபெக்ட் ஆகி இப்படி சுருக்கம் வந்து ஃபார்ம் ஆகும். அப்ப இது நீங்க கம்மியா கொடுத்துட்டீங்கன்னா இங்க சுருக்கம் வரக்கு வாய்ப்பே கிடையாது. அதே மாதிரிதான் இங்கேயும் சைடு இந்த இடத்துல நீங்க ஃபோல்டு பண்ணும்போது நான் இந்த வெயிஸ்ட் கிட்ட லூஸ் வரும்னு சொல்லியிருக்கேன். அப்ப அந்த இடத்துல இது மொத்தமா இருக்கும்போது என்ன ஆகும்னா இந்த இடத்துலயும் பிளவுஸ் போடும்போது பாத்தீங்கன்னா அது அழகா அயன் பண்ண மாதிரி எல்லாம் நம்ம உடம்புக்குள்ள படிஞ்சிருக்காது. இந்த எக்ஸ்ட்ரா எவ்வளவு கிளாத் நீங்க கொடுக்குறீங்களோ அந்த அளவுக்கு உள்ள போய் அது ஏதோ ஒரு சுருக்கத்தை தான் ஃபார்ம் பண்ணும். அந்த சுருக்கம் மேல இருக்க பிளவுஸையுமே அஃபெக்ட் பண்ணும். அதனால முடிஞ்ச வரைக்கும் இது நம்ம 1/2 இன்ச் அப்படிங்கிறது தவிர்க்க முடியாத அளவு. ஏன்னா நம்ம வந்துட்டு கொஞ்சம் உடம்பு வெயிட் போடுறோம், வெயிட் இதாயிட்டோம், அந்த மாதிரி வரும்போது நமக்கு கொஞ்சம் பிரிக்கிறதுக்கு கிளாத் வேணும் அப்படிங்கிறதுனாலதான் இந்த 1/2 இன்ச் விடுறோம். நம்ம நார்மலா இதை கம்மியா விட்டுட்டோம் அப்படின்னா இன்னுமே பாக்குறதுக்கு பினிஷிங் வந்து நீட்டா இருக்கும். அதனாலதான் நம்ம வந்து பிளவுஸ் மத்த எந்த ஒரு ட்ரெஸ் தைச்சாலுமே அந்த ஸ்டிச்சிங் லைனை மட்டும் அயன் பண்ணுவாங்க. எதனாலன்னா இந்த உள்ள இருக்க எக்ஸ்ட்ரா கிளாத் ஏதோ ஒரு சைடு பர்மனண்டா பிளாட்டா இருக்கணும், ரெண்டு சைடும் மாறி மாறி வரக்கூடாது அப்படிங்கிறதுக்காக அந்த ஸ்டிச்சஸ் எங்க இருக்கோ அதை மட்டும் அந்த உள்ள இருக்க கிளாத்தை ஒன் சைடா தள்ளி போட்டு அயன் பண்ணுவாங்க. அந்த டாட்டா இருந்தாலும் சரி, இந்த ஃப்ரண்ட் டாட் ஸ்லீவ் இந்த மாதிரி எது வந்தாலுமே. அதே மாதிரி ஆர்ம் ஹோல் ஜாயின் பண்ணும்போது அந்த 1/2 இன்ச்சு நம்ம ஸ்லீவ் பக்கம் தான் தள்ளி விடுவோம்.
அப்ப அதையும் நம்ம அயன் பண்ணும். அப்ப என்ன ஆகும்னா நமக்கு பிறண்டு உள்பக்கமா வராது. ஏன்னா பனாரஸ் மெட்டீரியல் எல்லாம் இருந்துச்சு அப்படின்னா உள்பக்கம் வந்துச்சுன்னா அது பாத்தீங்கன்னா தூக்கிட்டு இருக்கிற மாதிரி இருக்கும். ஒரு பிளவுஸ் பார்க்கும்போது ஒரு தச்சு முடிச்சதுக்கு அப்புறம் என்ன இந்த பிளவுஸ் இப்படி இருக்கு, இது போட்டா கரெக்டா வருமா அப்படிங்கிற டவுட், அதாவது ப்ராப்பரா வெட்டி இருந்து அப்படி இருந்தா கூட நீங்க நீட்டா அயன் பண்ணிட்டு போட்டீங்க அப்படின்னா அது அவ்வளவு பினிஷிங்கா நீட்டா கிடைக்கும். ஏன்னா அந்த அயனிங் அப்படிங்கிறதுமே ஸ்டிச்சிங்ல வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். நம்ம வந்து இப்ப வர மெட்டீரியல் எல்லாம் ஒவ்வொன்னு நம்ம ஹீட்டினுடைய இதனால ஏதாவது டேமேஜ் ஆயிடுச்சுன்னா இதாயிரும் அப்படிங்கிறதுக்காக ஸ்டிச் பண்றதுக்கு முன்னாடி லைனிங் பிளவுஸ் எல்லாத்தையுமே நம்ம அயன் பண்ணிடுறோம். அதனால பின்னாடி நம்ம அயன் பண்றது இல்ல. ஆனா அந்த டாட் எல்லாம் கரெக்டா பொசிஷனா உட்காரணும், அந்த ஸ்டிச்சஸ் எல்லாம் கரெக்டா சுருக்கம் இல்லாம உங்களுக்கு இருக்கணும் அப்படின்னா அந்த ஸ்டிச்சஸ் மேல எல்லாம் நீங்க தையல் அயன் பண்ணும். அயன் பண்ணும்போதுதான் அது நீட்டா படிமானமா அது அழகா அந்த லைன் எல்லாமே உங்களுக்கு படியும். அதனால பினிஷிங் அப்படிங்கறதுல அயனிங் அப்படிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட் தான். அதனாலதான் நான் மேக்சிமம் சொல்றது, நீங்க ஒரு டாட் போட்டீங்க அப்படின்னாவே நகத்துல நல்லா பிரஸ் பண்ணி விட்டுட்டீங்க அப்படின்னாவே அது ஒரு அயனிங் பினிஷிங் கொடுக்கும். அதனால மேக்சிமம் அயன் பண்ணீங்க அப்படின்னா, நார்மலா நம்ம யூஸ் பண்றது வேற, ஏதோ ஒரு ஃபங்க்ஷனுக்கு நம்ம போடுறோம் ஒரு பிளவுஸ் அப்படின்னா அதுக்கு வந்து நீங்க பர்டிகுலரா, ஏன்னா இந்த சுருக்கு அடிக்காம தைக்கணும். மிஷின்ல தைக்கும் போது நூல் வந்து சுருங்கிருச்சு அப்படின்னாலும் இது ஃபுல்லா சுருக்கமா இருக்கும். அப்ப அது இழுத்தோம் அப்படின்னா அந்த தையல் உடையும். அப்ப அந்த மாதிரி இருக்கும் போதெல்லாம் கூட நம்ம அயன் பண்ணோம் அப்படின்னா அந்த ஸ்டிச்சஸ் பாத்தீங்கன்னா நீட்டா இருக்கும். அதே மாதிரி சைட்ல போடுற ஸ்டிச்சஸும் கரெக்டா ஈவனா 3 ஸ்டிச் போடணும். ஒரு சிலர் வந்து அன்ஈவனா அந்த டாட் எல்லாமே கூட செப்பரேட்டா ரெடி பண்ணி உள்பக்கமா போற மாதிரி தைக்கிறது, அந்த மாதிரி எல்லாம் எவ்வளவோ பினிஷிங்ல இருக்கு. ஆனா நமக்கு பேசிக்கா என்ன அப்படின்னா ஒரு பிளவுஸ வந்து நம்ம போடும்போது என்ன ஃபிட்டிங்ல தைக்கணும் அப்படிங்கிறதுதான் ரொம்ப முக்கியம். அதனால இந்த சின்ன சின்ன விஷயங்கள் வந்து நீங்க தெரிஞ்சுக்கோங்க. சப்போஸ் ஒரு கிராண்டா ஒரு நல்ல ஃபங்க்ஷனுக்கு ஒரு பிளவுஸ் தைக்கிறீங்க அப்படின்னா ஒவ்வொரு ஸ்டிச்சுக்கு இப்ப பேக் ரெடி பண்ணிட்டீங்க அப்படின்னா அதை ஒரு அயன் பண்ணலாம். ஸ்லீவ் இதோட அட்டாச் பண்ணிட்டீங்கன்னா அதை அயன் பண்ணலாம். ஃப்ரண்ட் ரெடி பண்ணிட்டீங்கன்னா அந்த டாட் எல்லாம் அயன் பண்ணலாம். சைடு க்ளோசிங் பண்ணிட்டீங்க அப்படின்னா அதையும் ஒரு பக்கம் வச்சு நம்ம அயன் பண்ணலாம். அந்த மாதிரி பண்ணும்போது அந்த பிளவுஸ் வந்து உங்களுக்கு இன்னுமே பினிஷிங் வந்து நீட்டா இருக்கும். எப்படி இவ்வளவு பினிஷிங்கா கொண்டு வராங்க அப்படின்னா ஸ்டிச்சிங் எல்லாம் நம்மள மாதிரி தான் பண்ணுவாங்க. அந்த அயனிங்ல தான் அதை வந்து ரொம்பவே அவங்க வந்து ஹைலைட்டா காட்டுவாங்க. அந்த மாதிரி பண்ணும்போது அந்த பிளவுஸ் பாக்குறதுக்கு நல்லாவே நீட்டா, நீங்க நார்மலா தைச்சு போடுற ஒரு பிளவுஸையும் அதே ஸ்டிச்சிங் முடிஞ்ச உடனே அயன் பண்ணி போட்டீங்க அப்படின்னாவே அது பாக்குறதுக்கு ரொம்பவே டிஃப்ரெண்டாவும் நீட்டாவும் இருக்கும். நம்ம வாஷ் பண்ணனதுக்கு அப்புறம் போடுறதுங்கிறத விட ஃபர்ஸ்ட் போடுற அயனிங் தான் அந்த ஸ்டிச் வந்து பர்மனண்டா அப்படியே படிஞ்சிருக்கிறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அதனாலதான் நம்ம மேக்சிமம் ஜென்ஸ் இதெல்லாம் பாத்தீங்கன்னா பேண்ட் ஷர்ட் எல்லாம் அயன் பண்ணாம கொடுக்கவே மாட்டாங்க. ஏன்னா அவங்க எப்படிதான் தைச்சு இது பினிஷ் பண்ணாலும் அயன் பண்ணாம அந்த பினிஷிங் அவங்களால கொண்டு வரவே முடியாது. அது பட்டி பீஸா இருந்தாலும் அந்த லெக்கினுடைய அந்த ஷார்ப்னஸ் எதுவா இருந்தாலுமே அயன் பண்ணா மட்டும்தான் அந்த பினிஷிங் வரும். இப்போ பாட்டம் அயன் ஹெம் பண்ணுவாங்க, அதை அயன் பண்ணாம அப்படியே கொடுத்தோம் அப்படின்னா நம்ம பிளவுஸ் போடுற மாதிரியோ சுடிதார் போடுற மாதிரியோ எல்லாம் அது போட முடியாது. அப்ப அதனாலதான் நம்ம வந்து அயனிங் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். அதுக்கு வந்து நம்ம இப்ப அந்த ஹீட் ரெசிஸ்டன்ஸ் மாதிரி நிறைய வந்திருக்கு. அது மாதிரி அந்த மாதிரி யூஸ் பண்ணிட்டீங்கன்னா எவ்வளவு தின்னான மெட்டீரியலா இருந்தா கூட நீங்க ஹீட் அதிகமா போயிடுச்சு அப்படிங்கிற இது இல்லாம பண்ணனா கூட எதுவுமே ஆகாது. அதனால முடிஞ்ச வரைக்கும் உங்களுக்கு ஒரு பினிஷிங் வெளியில காட்டணும் கொடுக்கணும் அப்படின்னு நீங்க நினைச்சிட்டீங்க அப்படின்னா அயனிங் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதுவுமே நீங்க பாத்துக்கோங்க. இப்ப இதுல வந்து ஸ்லீவ் கட்டிங் பார்த்துட்டோம். இந்த ஸ்லீவை பொறுத்த வரைக்கும் நம்ம கொண்டு வர்றது இந்த இடம் வர்ற வரைக்குமே ஸ்மூத்தா வரணும். இங்க வரும்போது உள்ள வந்து கிளாத் உள்ள போயிடணும். அவ்வளவுதான் இதனுடைய ப்ரொசீஜர். சரிங்களா? இது வந்து கரெக்டா வச்சுட்டோம் அப்படின்னாவே உங்களுக்கு ஸ்லீவ் ஃபிட்டிங் கரெக்டா இருக்கும். ஸ்லீவுக்கு அயன் பண்ணிட்டீங்கன்னா இன்னும் கொஞ்சம் நீட்டா வரும். மேடம் இப்போ வந்து அந்த ஆர்ம் ஹோல் கிட்ட வந்துட்டு ஆர்ம் ஹோலோட அளவு 1/2 அதுல மெஷர் பண்றோம். அந்த அளவுக்கும் கேப் ஹைட்டோட அளவுக்கும் எது கம்மியா இருக்கணும், எது ஜாஸ்தியா இருக்கணும் மேடம்? இல்ல இன்னொரு தடவை கேளுங்க. ஆர்ம் ஹோல் அளவு இருக்குல்ல மேடம், ஆர்ம் ஹோல் அளவு வந்து 1/2 வைக்கிறோம், அந்த அளவு ஒண்ணு. இன்னொன்னு வந்து கேப் ஹைட் ஒண்ணு. இந்த ரெண்டும் கம்பேர் பண்ணும்போது எந்த அளவு எக்ஸ்ட்ரா இருக்கணும், அதிகமா இருக்கணும், எது கம்மியா இருக்கணும்? கேப் ஹைட்டா? ஆர்ம் ஹோல் வந்து நமக்கு 1/2 அப்படியே வரணும். அந்த கேப் ஹைட் வந்து 1 இன்ச் கம்மியா வரணும். ஆர்ம் ஹோல் அளவுல இருந்து 1 இன்ச் கம்மியா வரணும் கேப் ஹைட். கம்மியா வரணும். ஆர்ம் ஹோல் அதாவது 1/2 ஆர்ம் ஹோல் 7 வந்துச்சு அப்படின்னா நமக்கு 6 வரணும். ஓகே. 8 வந்துச்சு அப்படின்னா 7 வரணும். 1 இன்ச் குறைச்சு 1 இன்ச் கம்மியாகும். ஏன்னா இது கிராஸ் லைன், அதனால லென்த் அதிகம். இது வந்து ஸ்ட்ரெயிட் லைன், அதனால உங்களுக்கு லென்த் கம்மி.
சரி ஓகே. சொல்லுங்க. இன்னொரு டைம் அந்த கட்டிங் பண்ணியிருக்கிறதுலயே அந்த ஃப்ரண்ட் கர்வ் மட்டும் எனக்கு ஒரு டிராயிங் மட்டும் அதிலேயே பண்ணி காமிச்சிருங்க மேடம். நான் கொஞ்சம் ஏன்னா ஃபால்ட் கொஞ்சம் அதிகமா அங்க தான் வருதுங்க மேடம். ஹேண்ட்ல தான் ஃபால்ட் வருது. இப்போ இதுல பாத்தீங்கன்னா ஒரு 7 இன்ச் வந்து நமக்கு ஆர்ம் ஹோல் ரவுண்ட் வருது அப்படின்னா, இங்க நம்ம பார்க்கும்போது இதுல 6.25 வருதுங்களா? அப்ப என்ன பண்ணணும் அப்படின்னா, நமக்கு இந்த 6 வந்து இங்க வரணும், இங்க வந்து 7 வரணும். அப்ப இங்க பாத்தீங்கன்னா 6.25 தான் வருது. அப்ப என்ன பண்ணணும்னா, இன்னும் கொஞ்சம் இத வந்து இந்த லைனை விட இப்படி, ஏன்னா நான் இது அளவே இல்லாம தான் அப்ராக்சிமேட்டா ஒரு லைன் போட்டேன். இப்ப இந்த 7 வந்து ஃபர்ஸ்ட் இந்த 6 இன்ச்சுக்கு லைனு, இந்த லைன்ல இருந்து இங்க 7 இன்ச் எங்க வருதுன்னு பாத்துக்கோங்க. அப்போ இந்த பாயிண்ட் தான் இதுக்கு அடிக்கையினுடைய அளவு. இப்போ நம்ம என்ன பண்றோம்னா, இந்த லைனை கொஞ்சம் இப்படி தள்ளி போட்டுக்கோம். இதுல மெஷர் பண்ணும்போது இதுல 6 இன்ச், இதுல 7 இன்ச் உங்களுக்கு கரெக்டா வரும். இதுல 6 இன்ச், இங்க இருந்து நீங்க மெஷர் பண்ணும்போது இங்க 7 இன்ச். சரிங்களா? இப்போ இதுல தான் நம்ம வந்து கிராஸ் லைன் போடுறோம். இதுல வந்து மிட் பாயிண்ட் எவ்வளோன்னு பார்த்துக்கலாம். 7 இன்ச் 3 இன்ச்சுக்கு மிட் பாயிண்ட் வருது. இப்போ இங்க வந்து 2 இன்ச் மார்க் பண்ணிக்கோங்க. இங்க வந்து நீங்க இதுல வேணும்னா ஒரு 3/4 இன்ச் நீங்க மார்க் போட்டுக்கோங்க. சரிங்களா? இந்த இடம் இப்படி வளைக்கிறதுக்காக. இப்ப இங்க ஒரு 1 இன்ச்சுக்கு மார்க் போட்டுக்கோங்க. இப்ப இங்க இருந்து நீங்க கொண்டு வரது இந்த 2 இன்ச்சை டச் பண்ணாம இந்த ஷேப் இப்படி கொண்டு வந்து இதுல இப்படி சேர்த்திக்கோங்க. சரிங்களா? அடுத்தது அதே லைன்லயே கொண்டு வந்து இந்த 1 இன்ச் எங்க இருக்கோ அங்க சேர்த்திக்கோங்க. சரிங்களா? இந்த இடம் தான் நமக்கு ரொம்ப முக்கியம். நம்ம டிராயிங் பண்றதை விட நீங்க வெட்டும் போது அது நல்லா நீட்டா வரும். இந்த ஃபர்ஸ்ட் அவுட்டர்ல இந்த 1/2 இன்ச்சுக்கு மேல வரும்போது இப்படி உள்ள கொண்டு போயிருங்க. அதே மாதிரி இப்படி சடனா வந்து வரக்கூடாது. இந்த ஸ்மூத்தா தான் இப்படி ரவுண்ட் பண்ணணும். அது சின்ன பீஸ்ல இருந்தாலும் அதை கட் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் நாச் போட்டுக்கோங்க. இங்க 1 இன்ச்ல இருந்து லைட்டா அப்படியே கொண்டு போயிருங்க. இங்க எல்லாமே அப்படியே கம்மியாவே கொண்டு வாங்க. ஒரு பாயிண்ட் 2 பாயிண்ட் அப்படியே கொண்டு வந்து அதுக்கப்புறம் சென்டர் வரும்போது மட்டும் 1/2 இன்ச் கொண்டு வாங்க. அதுக்கப்புறம் கொண்டு வந்து கீழ் லைனோட இதை அப்படியே சேர்த்துருங்க. இது வந்து நாச் ஒன்று போட்டுக்கோங்க. இது ஃப்ரண்ட் சைடு நமக்கு தெரியும். ஏன்னா ரொம்ப டீப் ஆர்ம் ஹோலுக்கா இருந்தா ஒவ்வொரு சில நேரங்கள்ல நமக்கு ஃப்ரண்ட் பேக்கு இது வரும். இப்படி தள்ளி இருந்தாலுமே நீங்க என்ன பண்ணணும்னா மறுபடியும் லைட்டா ஒரு 3/4 இன்ச் பக்கமா ஒன்னா வச்சு கட் பண்ணிட்டு இந்த பிசுரை மட்டும் இப்படி வெட்டி எடுத்துருங்க. ஓகேங்க மேடம். தேங்க்யூங்க. அப்போ நமக்கு இந்த இடம் வந்து நமக்கு ஈவனா வரணும். இதுக்கு மேல வர்றது மட்டும்தான் நமக்கு பிரிஞ்சு போகணும். அப்பதான் இந்த இடத்துல நமக்கு வந்து சதைப்பிடிப்பு இருக்காது. நமக்கு இங்க வரைக்கும் தான் இருக்கும். இது வந்து உள்ள கைக்குள்ளிக்குள்ள போயிடும். அண்டர் ஆர்ம்குள்ள போகும்போது இங்க வந்து நமக்கு லூஸ் வரக்கூடாது. அதனால இதை வந்து நம்ம உள்ள தள்ளி தான் வெட்டணும். இதையும் அதுக்கு தகுந்த மாதிரி வெட்டணும். ரொம்ப கொண்டு போக வேண்டாம். ஒரு 1/2 இன்ச்சை விட கொஞ்சம் கம்மி. அந்த அளவுக்கு நீங்க வச்சீங்க அப்படின்னாலே போதும். தேங்க்யூங்க மேடம். தேங்க்யூ. ஓகே.